வெல்கம் டு இந்திய ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2024 இதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் நோ இப்போ வந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ மெயினா இன்ஜினியரிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 எல்லாம் இருக்கு. நம்ம இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் வர எக்ஸாம் வந்து 6th ஆகிற இந்த எக்ஸாம் தான். கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். என்ன அப்படின்னா சபார்டினேட் சர்வீஸ் எதுல வருது அப்படின்னா என்ன எக்ஸாம் வரும் சார் அப்படின்னா ஜேடிஓ, ஓகேவா, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஸோ ஜேடிஓ எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது, அதையும் கொடுத்துட்டாங்க. எத்தனை வேகன்சி அப்படின்னா 467. நல்ல வேகன்சி தான். போன ஒரு 1083 வந்துச்சு, ஓகேவா, 1200 வரையும் போச்சு. ஸோ இந்த 467 இருக்கு. இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு, ஓகேவா. நோட்டீஸ் பாத்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரல்ல வருது. எக்ஸாம் வந்து ஜூலைல. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட், ஓகேவா. கம்பெனி ஜேடிஓ ஒரு நல்ல பெனிஃபிட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சர்வே என்ன சார் ஆச்சு, சர்வே சொல்லுவீங்க சார் அப்படின்னா சர்வே கண்டிப்பா வரும், ஓகேவா. ஏன்னா கீழே போய் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இன்னும் வேகன்சி இண்டிகேட்டர் வந்து மாடிஃபிகேஷன் ஆகலாம், ஓகேவா. அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட்டா வரும், ஓகேவா, வர சான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஜேடிஓ ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஜேடிஓ வந்துருச்சு, அதுவும் ஏப்ரல்லே வருது, ஓகேவா. ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வருது. அப்ப என்ன பண்ணா டிசம்பர் முடிய போகுது. அப்ப இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜேடிஓ அழகா கிளியர் பண்ணலாம். ஏன் ஜேடிஓ ஈஸிங்கிறனா டிப்ளமோ சிலபஸ், ஓகேவா. ஜேடிஓ கஷ்டம் கிடையாது, டிப்ளமோ சிலபஸ் தான். இப்ப ஏஐ படிக்கணும் இன்ஜினியரிங் சிலபஸ். இப்ப ஜேடிஓ அப்படின்னா டிப்ளமோ சிலபஸ் பிளஸ் நல்ல ஸ்கேல், ஓகேவா. ஸ்கேலுங்கிறது ஏஐக்கு அடுத்தபடியாக இருக்கிற நல்ல ஸ்கேல் வந்து ஜேடிஓ தான், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். வேகன்ஸா வந்திருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல லாஸ்டா வந்திருக்கு கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஓகேவா. 47 போஸ்ட். செப்டம்பர் மாசம் நோட்டிபிகேஷன், ஜனவரில நம்மளுக்கு எக்ஸாம் அடுத்த வருஷம் வரப்போகுது, ஓகேவா. ஏன்னா இப்போ ஏஐ வரப்போகுது, நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த ஏஐ. ஸோ மெயினா வந்திருக்கிறது இதுதான், ஓகேவா. ஸோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவில்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற எக்ஸாம் வந்து கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ மற்ற எக்ஸாம் வந்து இப்போ குரூப் 4 வந்திருக்கு, குரூப் 4, குரூப் 2 மற்ற வந்திருக்கு. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜேடிஓக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டா படிக்க ஏஐ முடிச்சுட்டு ஏஐ எக்ஸாம் வரப்போகுது, ஏஐ படிங்க. ஏஐ படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணலாம், அப்படியே கண்டினியூவா ஜேடிஓக்கு படிச்சீங்க அப்படின்னா அழகா இந்த எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். நான் அடுத்தபடி என்ன பண்றேன் அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ், ஓகேவா. ஜேடிஓ எப்படி இருக்கும், எந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன், எப்படிலாம் கேட்பாங்க, என்ன சிலபஸ், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், டீடைல் எல்லாமே நான் அடுத்தபடி உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.